சலாத்தினை மதுரை ஆதரவளித்தவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஆமீன். அவரின் அன்பு அருள் பக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுல் அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்து முழுவதுமாக இமாம் ஜமாத்தோடு தொழுது ராகத்தான் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் கீழ் ஒரு விழிப்புணர்வை, ஒரு நினைவூட்டலை நாம் தொடர்ந்து நினைவூட்டி வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு தாய்மார்கள், சகோதரிகள் தங்களுடைய இளம் தலைமுறையான தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையான ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மிக மோசமான வழிகேட்டிலே போய்கொண்டிருப்பதை நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம். போதைக்கு அடிமையாகக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் நம் குடும்பத்திலே இருக்கிறார்கள். கஞ்சாவுக்கு அடிமையாகி இதே கம்பம்பட்டு இந்த ரோட்டிலே லாஸ்ட்ல எத்தனையோ நம் சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமையாகி போதையிலே மதி இழந்து கிடப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். நம் சமுதாய பிள்ளைகள் எத்தனையோ நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பெண் பிள்ளைகள் மாற்று மத சகோதரனோடு காதல் தொடர்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு மதம் மாறி அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற அவல நிலையும் நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே அதிகம் அதிகம் ஏற்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய 5 அருட்கொடையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். வாலிபம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அது வாலிப பருவத்திலே எதையும் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பருவம். அது ஓடுறப்பாக மிதிக்கிற வயசு, கள்ள முழுங்கினாலும் செரிக்கிற வயசு என்று சொல்வார்கள் இந்த வாலிப பருவத்தை. ஆனால் இந்த வாலிப பருவம் இன்றைக்கு வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் மிக மோசமான வழிகேட்டை நோக்கி நம் குடும்பத்திலேயே நமக்கே தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அன்றாட செய்தி. ஒரு 4 விஷயங்களிலே இன்றைக்கு இளம் தலைமுறை வழிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. இந்த 4 விஷயத்தை தாய்மார்கள் உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அது தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிறிய வயது சகோதரிகள் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு 4 விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும். முதலாவது பெரியார்கள், அறிஞர்கள் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களின் பழக்க வழக்கங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்கிறார். நட்பு இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் திருடனாகுவதும், கொள்ளைக்காரனாகுவதும், கொலை செய்பவனாக மாறுவதும், போதைக்கு அடிமையாக வீட்டுக்கு அடங்காமல் ஊதாரியாக தலையை விரித்து போட்டு சுற்றுவதும், அல்லது மதம் மாறி அது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற இந்த சூழ்நிலை எல்லாம் நட்பின் வழியாகத்தான் வருகிறது. அது பள்ளிக்கூட நட்பாக இருக்கலாம், அல்லது தெரு நட்பாக இருக்கலாம். இந்த நட்பை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸிலே சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் யாருடைய மார்க்கத்திலே இருக்கிறான் என்றால் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்திலே இருக்கிறான்.
நீ யார் என்று உன்னை கேட்டால் உன் நண்பர் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று நான் சொல்வேன் என்று ஒரு அறிஞர் சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் ஃப்ரெண்ட்ஷிப் யார், நீ யாரோடு நட்பு வைத்திருக்கிறாயோ அவர் யார் என்று தெரிந்து கொண்டால் நீ யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். தீய நண்பர்கள் மிக கவனமாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை வழிகெடுத்துருவான், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், அங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா நரகவாசிகள் நரகத்திற்கு போன பிறகு அல்லாஹ் கேட்பானா, வமா சலகக்கும் ஃபீ சகர், சகர் என்கிற நரகத்திலே உங்களை நுழைய செய்தது எது என்று கேட்டபோது அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், வகுன்னா நஹூலு மஅல் காயிலின், நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி இருந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி போய்விட்டோம். நாங்களா வழிகட்டு போல வீணா போனவங்களோட சேர்ந்தோம், நாங்களும் வீணா போயிட்டோம். வழிகட்டு போனவங்களோடு சேர்ந்தோம், நாங்களும் வழிகட்டு போனோம் என்று சொல்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்தூரி வைத்திருப்பவர் என்பவர் நல்ல நண்பருக்கு உதாரணம். ஒருத்தருக்கு கஸ்தூரி இருக்கு, உயர்ந்த நறுமண பொருள், ஒன்று அதை விலை கொடுத்து நம்ம வாங்கிடலாம், அல்லது அந்த கஸ்தூரி வைத்திருப்பவரோடு கொஞ்ச நேரம் நம்ம போய் நின்றாலே நம்ம மேலேயும் கஸ்தூரி வாசனை அடிக்கும். இதுதான் நல்ல நண்பருக்கு உதாரணம். இதான் நல்ல நண்பருக்கு உதாரணம். கெட்ட நண்பருக்கு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கொல்லனுடைய உலையை போன்று என்று சொன்னார். அந்த கொல்லனுடைய உலை இருக்கிறது, ஒன்று உன்னை எரித்து விடும் அல்லது உன் மீது துர்வாடை அடிக்கும். ஒரு கொல்ல பற்றைக்குள்ள போயிட்டு வந்தா அப்படியே மேலதான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இதுதான் கெட்ட நண்பருக்கு உதாரணம். நீ கெட்ட நண்பனோடு சேர்கிற போது உன் மீதும் அந்த கெட்ட அந்த சகவாசம் உன் மீது வீசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப தாய்மார்கள், சகோதரிகள், பிள்ளைகளுடைய விஷயத்துல நட்பு என்னன்றதை கவனிக்கணும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அல் வஹதத்து கைரு மின் ஜலீஸி ஸூஇ, கெட்ட நண்பரோடு இருப்பதை விட தனிமையில் இருப்பது சிறந்தது. கெட்ட நண்பரோடு இருப்பதை விட தனிமையில் இருப்பது சிறந்தது. தனிமையில் இருப்பதை விட நல்ல நண்பரோடு இருப்பது சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப இது நல்ல நட்பு விஷயத்துல கவனம் செலுத்தணும். ரெண்டாவது, திரைப்படங்கள் விஷயத்துல கவனம் செலுத்தணும். இந்த வீடுகள்ல இந்த தாய்மார்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, மதரசா பிள்ளைங்களும் இதுல விதிவிலக்கு இல்லை. லீவுக்கு போனா படத்தை ஃபுல்லா கலா செய்ய வச்சிடுறது. என்னமோ இந்த புள்ள அப்படி பார்க்காம ஏங்கி போயிட்டு என்னமோ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கடமை மாதிரி இவன் மதரசால இருந்த காலத்தில் உள்ள எல்லா படத்தையும் புள்ள பார்க்கட்டும்னு சொல்லி அவங்களே சீடி போட்டு பார்க்க வைக்கிறது. எவ்வளவு மோசமான வழிகேடு. அறிஞர்கள் சொல்றாங்க, வெள்ளியிலிருந்து திங்கள் டு வெள்ளி இந்த இருக்கிற பிள்ளைகள் 36 மணி நேரம் டிவியில மூழ்கி இருக்கிறார். எத்தனை மணி நேரம்? 36 மணி நேரம் மூழ்கி இருக்கிறார்கள். இதுல என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஆக்டரோட அவங்க என்னது அட்டாச் ஆயிடுறாங்க. ஒரு விஜயோட, ஒரு அஜித்தோட, அவன் தான் எனக்கு எல்லாமே, அவனுக்கு தான் என்னுடைய உயிர், அவனுக்கு தான் எல்லாமே என்று இப்படி ஆண்களும் பெண்களும் திரிகிறார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு நடிகர் ஒரு கட்சியை தொடங்கியவுடன் ஹிஜாபு போட்டுக்கொண்டு அவர்களோடு போஸ் கொடுக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் நம்மிடத்தில் வந்து விட்டார்கள். எத்தனையோ ஆண் பிள்ளைகள் அவர்தான். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு எத்தனையோ பேர் அவங்க பின்னாடி போறாங்க. இது எவ்வளவு பெரிய வழிகேடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இது ஒரு மிகப்பெரிய வழிகேடு ஆயிற்று. இன்னைக்கு பார்க்குறோம், இந்த ஆக்டர்களை பார்த்து முடிய கண்ணா பின்னால் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. தலையை பார்த்தா அப்படி பரதேசி மாதிரி என்ன செய்யறாங்க, நம்ம கண்காணிக்கிறது இல்லை. கரெக்டா சின்ன வயசுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான லஹு ஷிஅருன் ஃபல் யுக்ரிமுஹு, முடி இருக்கிறதே அல்லாஹ் யாருக்கு முடியை கொடுத்துருக்கானோ முடி இல்லாதவன்ட்ட போய் கேட்கணும். இந்த சொட்ட தலையா இருக்கிறவன்ட்ட போய் முடியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கணும். யாருக்கு அல்லாஹ் முடியை கொடுத்திருக்கிறானோ அந்த முடியை சங்கைப்படுத்தட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு நாள் பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு. அவர் எப்படி இருக்காருன்னா, பரட்ட தலையா இருக்காரு, தாடியெல்லாம் சீவல ஒரு மாதிரி கண்ணா பின்னாடி வர்றாரு. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, போய் ஒரு தலையை சரி பண்ணிட்டு வாப்பாண்டாங்க. போய் தலையை சரி பண்ணிட்டு வா, தாடியை சரி பண்ணிட்டு வாண்டாங்க. போயிட்டு அவர் சரி பண்ணிட்டு வந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்குள்ள சைத்தா மாதிரி இந்த மாதிரி பரட்ட தலையோட பரட்டை தாடியோட வருவதை விட இவ்வளோ அழகான முறையில் வருவது சிறந்ததுண்டாங்க.
இப்படி எத்தனைக்கு பார்க்குறோம், நம்ம எத்தனையோ பேரை குடும்பத்தில் பார்க்குறோம், நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், பரட்ட தலை, ஒரு மாதிரி முடி கண்ணா பின்னான்னு சதுரி இருக்கு, சீவரதே கிடையாது. தொப்பி போடணுன்றது கட்டாயம் இல்லை, ஆனால் முடியை பார்த்தா அல்லாஹு அக்பர். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, ரெண்டு சைடு சுற்றி என்ன செய்கிறாங்க, செரைச்சிட்டு நடுவில் மட்டும் கிரவுண்டு மாதிரி முடி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் கஸான்னு ஒரு கட்டிங்கே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த கட்டிங்கை தடை செஞ்சாங்க. அந்த கட்டிங்கு பேர் என்னது? கஸா. என்னன்னா சுற்றி கரைச்சிடுறது, கேட்டால் போலீஸ் கட்டிங்கன்றது, நடுவில் பார்த்தா பிளே கிரவுண்டு மாதிரி வச்சிருக்கிறது. இதையும் நம்ம அனுமதிக்கிறோம். பிள்ளை ஆசைப்படுறா, வெட்டிட்டு போகட்டும், பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இதெல்லாம் திரைப்படங்களின் வழியாக நம் பிள்ளைகளிடத்திலே ஊடுருவுகிற மோசமான விஷயங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. என்ன பாருங்க, எனக்கு இந்த ஆக்டர் மாதிரி தான் எனக்கு கணவர் வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யறா, ஒழுக்கமான கணவர் வரணும்னு ஆசைப்படல, அவுளியாவான கணவர் வர ஆசைப்படல, தொழுகையாளியான கணவர் ஆசைப்படல, எனக்கு விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும். நான் எதிர்பார்த்தது அஜித் மாதிரி, ஆனா மாப்பிள்ளை இப்படி அமைஞ்சிட்டாரு, இவரோட நான் வாழ முடியாது, எனவே எனக்கு குழு வாங்கி கொடுங்கன்னு கேட்கிற பெண்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. என்ன, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி விலாக போட்டுக்கிட்டு இருந்தேன், என் கணவர் அனுமதிக்க மாட்டாரு, அதனால இவரோட நான் வாழ மாட்டேன்னு குழு கேட்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல, சினிமாக்கள் டிவிகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். மூணாவது சொல்றாங்க, இந்த பாடல்கள் இசைகள், இதை விட மோசமான வழிகேடு எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துன்யாவில் 2 சத்தம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட சத்தம்னு சொன்னாங்க. 2 ஓசை அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டதுன்றாங்க. ஒன்று இந்த இசை கருவியின் மூலமாக வரக்கூடிய இந்த சத்தம், ரெண்டாவது துன்பத்தின் போது ஒப்பாரி வைப்பது. யாரா மௌத்தாயிட்டாங்கன்னா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிற சத்தம் இருக்கிறதே, அது சாபத்திற்குரிய சத்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாம் ரசூல் அதான் சொன்னாங்க, அல் கினா யுன்பித்துல் நிஃபா கமா யுன்பித்துல் மா வ ஸரா. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தண்ணி ஊத்தினா செடி எப்படி முளைக்குமோ, சினிமா பாடல்கள் என்பது அவனுடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனத்தை முளைக்க செய்யும். யாரையும் மதிக்க தோணாது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, வெளியே நல்லவமா இருப்பான், நல்லவமா இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள இந்த உலகத்தினுடைய மோசமான ஹசானாக்கள் ஃபுல்லா அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நாலாவது, இந்த தொலைபேசி ஃபோன் விஷயத்தில் என்ன செய்கிறோம், ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம், அதை கண்காணிக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் கடலூரை சார்ந்த ஒரு பெண்ணு, அந்த பெண் ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது. அந்த பெண்ணுக்கு என்ன வேலைன்னா, இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் புர்கா போட்டுட்டு டான்ஸ் ஆடி போடுறது அந்த அம்மாவுடைய ஹாபி. சமீபத்தில் அதை என்ன செஞ்சுட்டாங்க, யாரோ விமர்சிச்சுட்டாங்க. அந்த ஹிஜாபு போட்ட டான்ஸ் ஆடக்கூடிய இஸ்லாமிய பெண் நான் என்ன தப்பு செய்தேனா என்று சொல்லி கடையலூரை பற்றி குறை பேசி வீடியோ. அதாவது செய்யற தப்பு அது தப்புன்னு உணர முடியாத அளவுக்கு வழிகேட்டில் போயிடுறாங்க, உணர முடியாத அளவுக்கு வழிகேட்டில் போயிடுறாங்க. இன்ஸ்டாவுடைய மோகத்தில் அதில் மெசேஜ் அனுப்பிச்சு யாருடைய காதல் வயப்பட்டு பின்னால் தெரிந்து மிகப்பெரிய அவமானத்திற்கு நாம் ஆளாகிறோம். எனவே இந்த 4 விஷயத்தில் இதனால் விபச்சாரங்கள் பெருகிவிடுகிறது, கண் பார்வை விபச்சாரம் பெருகிவிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய அந்த 2 உதடுக்கு மத்தியில் இருக்கிற இந்த உறுப்பையும், தன்னுடைய 2 தொடைக்கு மத்தியில் இருக்கிற இந்த உறுப்பையும் ஹராமை விட்டு பாதுகாக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது போன்ற வழிகேடுகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாய பிள்ளைகளை அல்லாஹ் நாம் பாதுகாப்பானாக. நண்பர்கள் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும், சினிமா திரைப்படங்களை பார்க்கிற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும், போன் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும், பாடல்களை கேட்கிற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அதிலே நாம் கவனம் செலுத்தினால்தான் அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியும் என்கிற இந்த செய்தியை இந்த நேரத்திலே சொல்லியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا لا تزغ قلوبنا
قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.